இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரியல் கிரிக்கெட்டில் எப்படி ஐபிஎல் விளாட்றதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஐபிஎல் அன்லாக் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரொஃபைல்குள்ளே போயிருங்க. உங்கள் அக்கௌண்ட்டோட லெவல் 4வது லெவலுக்கு நீங்கள் புஷ் பண்ணணும். அப்போ தான் ஐபிஎல் ஆக்ஷன் அன்லாக் ஆகும். இல்லைன்னா அது காசு கட்ட சொல்லும். அதனால் நம்ம 4வது லெவலுக்கு போய் தான் ஆகணும். அது சிம்பிள் தான். குவிக் மேட்ச்சில் போயிட்டு ஏதாவது ஒரு டீமை செலக்ட் பண்ணி 50-50 ஓவர் மேட்ச் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லா ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போயிருங்க. டாஸ் பேட்டிங்கில் சூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் விளையாடவே தேவையில்ல. இந்த பாஸ் பட்டன் கிட்ட கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. அங்கே ஆட்டோ பிளேன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை 5 ஓவராக கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா போதும், மேட்சே முடிஞ்சிடும். இந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் ஈஸியாக 4வது லெவலுக்கு போயிடலாம். நிறைய மேட்ச் விளாட்னீங்கன்னா ஒரே நாளுக்குள்ள 4வது லெவலுக்கு போயிடலாம். இந்த மாதிரி மேட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா போதும், லெவல் ஏறிட்டே இருக்கும், ரிவார்டு வந்துகிட்டே இருக்கும். 4வது லெவல் போனீங்கன்னா போதும். இன்னொன்று, அதை அன்லாக் பண்ணுறதுக்கு 15 டிக்கெட்ஸ் தேவை. அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா மேட்ச் கோல், மைல்ஸ்டோன் கோல், அசோசியேட் கோல்னு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஐபிஎல் ஏலம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஆர்சிபிஎல் ஆக்ஷன். உள்ளே போனீங்கன்னா நிறைய டீம்ஸ் காட்டும். எந்த டீம்ஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, ராஜஸ்தான், ஆர்சிபின்ட்டு எல்லா டீம்ஸும் காட்டும். உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். எல்லாத்தையும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டே போங்க. அப்புறமா பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ்ஆர்னு ஒன்று எஸ் கொடுங்க. அப்புறமா பாருங்கள், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் அவங்களோட நேம்ஸ் அண்ட் அமௌண்ட் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் மற்ற டீம்ஸ் ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸோட லிஸ்டெல்லாம் வரும். அங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஏலத்துக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பிளேயரையும் பிக் பண்ணி போட்டு எடுக்கணும். கீழே ஆக்ஷன் ஹப்ன்ற ஆப்ஷன் அழுத்தினீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். பிளேயர்ஸோட லிஸ்ட், அப்புறம் உங்களோட டீமை பார்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் டீம்கிட்ட மற்ற டீம்கிட்ட எத்தனை ஆர்டிஎம் இருக்குது, எத்தனை பிளேயர்ஸ் எடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்துக்கலாம். ஏலம் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் கேப், ஆரஞ்சு கேப், அந்த ஃபிக்ஸட் மேட்சஸ் எல்லாமே காட்டும். எல்லாமே ஐபிஎல் ரீல்ஸில் ரியலிட்டிக்காக இருக்கும். அண்ட் பிளே ஆஃப்ஸ், நாக் அவுட் மேட்சஸ், ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ் எல்லாமே இருக்கும். பாயிண்ட்ஸ் டேபிளையும் பார்த்துக்கலாம். அடுத்த நேரம் மேட்ச்குள்ளே போயிடுங்க. பிளேயர்ஸ் எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு டாஸ் போட்டு பேட்டிங்கை போலிங்கான்ட்டு சூஸ் பண்ணிட்டு ஜம்முன்னு விளாட்லாம். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு. அண்ட் நாளைக்கு ஏலம் இருக்குது, எந்த டீமை சூஸ் பண்ணலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஆரா கேமிங்.